ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தி ஒடிசி என்கின்ற திரைப்படத்துடைய திரைக்கதையை தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த படத்தை நாம் விமர்சனம் செய்வதற்கு முன்பு நீங்க முக்கியமா இந்த பதிவை நீங்க பார்த்து விட்டு நீங்க படத்துக்கு போய் பாருங்க. இல்லைன்னா இந்த படத்துல உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இருக்கும். இது வந்து ஒரு கிரேக்க மித்தாலஜியை தழுவிய ஒரு கதை. இதை வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல்ல கிரேக்க நாட்டினுடைய இந்த காவியம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். தி ஒடிசி என்பவர் ஒரு மாபெரும் மன்னர் எல்லாம் சொல்லலாங்க. ஒடிசி என்பவர் ஒரு குறுநில மன்னர்கள் அவனும் ஒருத்தன், கிரேக்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மன்னர். அந்த மன்னன் ஆட்சி செய்யும் பொழுது அவன் வந்து தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக சில வீரதீர செயல்களை செய்து வரான். சாகசங்கள் எல்லாம் கிடையாதுங்க. அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி சாதுரியமாக செய்து வரான் என்பதை பற்றிய கதை தான் இது. இதற்கு முன்னாடி நீங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இது திரைக்கதையா பார்க்காதீங்க. ஒரு பழமையான அவர்களுடைய அந்த காவியத்தை திரைக்கதையாக எடுத்திருக்காரு. எப்படி ராமாயணத்தை வந்து கம்ப ராமாயணத்தை நீங்க எடுத்திருப்பீங்களா, அதே மாதிரி இங்க ஹோமர் என்பவர் கிரேக்க நாட்டினுடைய கவிஞர் வந்து ஒரு கவிதையா எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையை வந்து எப்படி சாக்ரட்டிஸோடைய கதைகள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஹோமருடைய கதை தான் கிரேக்க நாட்டு நாகரிகத்தை பற்றி குறிப்பிடும் வகையில இருக்குது. அதனால வந்து இங்க ரீசனிங் எடுத்து வச்சிருங்க. எதற்காக அந்த ஒற்றைக்கன் மாயாவி வந்தா, எதற்காக கடல் வந்து கொந்தளிக்குது, இப்படிங்கிற அந்த ரீசனிங் எதுவும் இங்க கிடையாது. இங்க ஒரு மித்தாலஜி, ஒரு காவியத்துடைய ஒரு படைப்பு, அந்த அவங்க நம்பின அந்த ஒரு கதை. நம்ம எப்படி ராமாயணத்தை அப்படியே வந்து லிட்டரலா எடுத்துக்காம எப்படி நம்ம நம்பி அந்த கதையை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த கதை நீங்க பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இந்த கிரேக்க நாட்டு கதைக்கு வருவோம். கிரேக்க நாட்டில் பல கடவுள்கள் வழிபட்டாங்க. உங்களுக்கே தெரியும், உருவ வழிபாடு அந்த நாட்கள்ல நாகரிகம் வளர்ந்த நாட்கள்ல இருந்தது. அதுல வந்து ஜியூஸ்னு ஒரு கடவுள் இருக்காருங்க. அவருடைய பெண் பேர் தான் ஹெலன். அவருடைய பெண் வந்து ரொம்ப அழகான தேவதை மாதிரி இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை கிரேக்க நாட்டு வீரர்கள் வந்து மணக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதுல வந்து கிரேக்க நாட்டு வீரர் வந்து ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார், மெலனியஸ் அப்படிங்கிறவர். இவர் நம்ம ஒடிசியோடைய ஃப்ரெண்டு. அந்த குறுநில மன்னர்கள் அவரும் ஒருத்தர். ஆனால் அவளை வந்து கடத்திட்டு போயிட்டு ட்ராய் அப்படிங்கிற வந்து இன்னொரு நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். இதனால தாங்க ட்ரோஜன் வார் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, இந்த ட்ரோஜன் வார் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வந்து அந்த பெண்ணை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தான் வந்து இந்த குறுநில மன்னர்கள் சூட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தலைவர் வந்து ஒடிசி அவரு வந்து வீரதீர செயல்களில் ஒரு குதிரையை ஒன்று பண்ணி அந்த குதிரையை வந்து கிஃப்ட் மாதிரி கொடுங்கன்னு சொல்லி அந்த ட்ராய்ங்கிற ஊருக்குள்ள போய் வீரதீரர்கள் செயல்லாம் செய்து, ஆனா ஜியூஸ் கடவுளுக்கு எதிராக சில செயல்கள் அவங்களும் செய்யறாங்க. அதாவது கிரேக்க நாட்டுக்கு நாகரிகத்துல வந்து கடவுளுக்கு எதிர் திசையில எதுவும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சு அதோடைய சாபத்துக்கு நீங்க ஆளாவீங்க என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து உடைக்கும் வகையில அந்த வார்ல வந்து இவங்களும் தப்பா பெண்களை கொள்றாங்க. அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் கொன்றுதான் இவங்க பெண்ணையும் மீட்டு கொண்டு வராங்க. இதுதாங்க வந்து இந்த படத்துடைய ஆரம்பம், தி ட்ரோஜன் வார். இந்த ட்ரோஜன் வார் தாங்க மெயின் பிளாட். இந்த மெயின் பிளாட் ஆக்ட் 1 வச்சுக்கோங்க. ஆக்ட் 2ல போகும்போது இந்த ஹெலனை மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் அவர் வந்து அந்த 10 வருடங்கள் ஆகுதுங்க, திரும்ப வீட்டுக்கு வர முடியல. ஏன் அவருடைய வீட்டுக்கு வந்து வர முடியல என்பதை பத்தி தான் அந்த கதை. இது அப்படியே நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இங்க வந்து சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஒற்றைக்கண் மனிதன் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மாயாவின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. அவனை வந்து கண்ணில் அவனை அடிச்சுட்டு தான் தப்பிச்சு வராங்க. தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக தப்பிச்சு வரான்னு வச்சுக்கோங்க அந்த ஒடிசி. அப்போ வரும்போது நான் யார் தெரியுமா, நான் தான் தி ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு வந்துடுறாரு. பேரு சொல்லிட்டு வந்தபோது அது காதுல கேட்டுருது. அது தன்னுடைய தந்தையான சைக்ளோப்ஸோடைய தந்தை தான் பொசைடியான் சொல்றாங்க. பொசைடான் அப்படிங்கிறது வந்து கடல் அந்த ராஜா, இந்த கடல் ராஜான்னு வச்சுக்கோங்க. அவர்களை வந்து இவங்க வந்து எதிர்த்து வந்ததுனால கடல் கொந்தளிச்சு ஷிப்பு உடஞ்சு போகுது. அந்த ஷிப்பு உடஞ்சு போனோன்னு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க அதை நான் சொன்னேன் இல்லையா, கிரேக்க நாகரிகத்தை பத்தி நீங்க புரிஞ்சுக்கணும். கிரேக்க நாட்டுல நிறைய வழிபாடு இருந்துச்சு, குட்டி குட்டி கடவுள்கள், வனதேவதைகள் இப்படி எல்லாம் இருந்துச்சுங்க. அதுல ஒரு வனதேவதை வந்து என்னுடைய கேட்டல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிருந்தது. அவங்க நாட்டு அந்த மாடுகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. அதை வந்து இவர்கள் வந்து பசியின் காரணமாக சாப்பிட்டுவாங்க. சாப்பிட்டோன்னா அதோடைய சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் இன்னொரு மாயாவி லேடி ஒருத்தவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதை வந்து பன்றியாக மாற்றி விடுகிறாள். இது எல்லாமே வந்து இந்த மித்தாலஜியோட பார்ட் ஆஃப் ஸ்டோரி. அதனால திரைக்கதை ஏன் இப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு ரீசனிங் பண்ணாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த கதையை நீங்க லிட்டரலா எடுத்துக்காம நம்ம கம்பராமாயணத்தை பார்க்கும்போது நீங்க வந்து ஏன் கம்பர் இப்படி எழுதினா கேட்க மாட்டாங்க. அது மாதிரி ஹோமருடைய அது காவிய படைப்பை இதை அப்படியே திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. இதுல வந்து ஏன் நம்ம ஹீரோ வந்து அடிக்கல, வார் ஹீரோ ஜெயிக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. உண்மையா பாத்தீங்கன்னா இந்த கடைசியில நிறைவுல ஒரு கிளைமேக்ஸ்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபைட் பண்ணி தன்னை காப்பாத்திப்பாரு, தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திப்பாரு. அந்த சூட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற குறுநில மன்னர்கள் அடிச்சு தூக்கி வெளில அமைச்சிருக்காரு. ஏன்னா அவரெல்லாம் வந்து அந்த ராணியை கல்யாணம் பண்ணி இந்த அரசவையை ஆக்கிரமிப்பதற்காக ஒரு முயற்சி பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு சூழ்ச்சியை முறியடிக்கிறாரு. இவர் வந்து எப்படின்னா ஒரு சராசரி ஒரு வீரன் என்று பார்க்காம ஒரு கிளவர் ஒரு நாட்டு மன்னர் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். இந்த மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு கேரக்டர்ல இவரும் ஒருத்தர், ஒடிசி என்பவர் அதுல ஒருத்தர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். ராமர் மாதிரி அப்படிங்கிற நீங்க கம்பேர் பண்ணி என்னங்க இவர் வந்து இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு கேட்காதீங்க. சில இடங்கள்ல அவர் ரொம்ப ஃபைட் பண்ண மாட்டாரு, அவர் அமைதியாக தான் இருப்பாரு. ஏன்னா அது அவருடைய இயல்புத்தன்மை, கிளவரா தான் சில இடத்துல ஜெயிக்க முடியும் என்கின்ற ஒரு கோட்பாட்டோட அந்த மித்தாலஜியை வந்து தழுவிய இந்த கதையா இருக்கிறதுனால கிறிஸ்டோபர் நோலன் அப்படியே எடுத்திருக்காரு என்று சொல்லலாம். இது வந்து நம்ம நிறைய பேர் பாகுபலியோட கம்பேர் பண்ணி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. இது ஒரு வீரதீரன் செயல் கிடையாது, ஒரு அரசரை பற்றிய கதை கிடையாது. அந்த நாட்டினுடைய நாகரிகம் வளர்ந்த முறை, அந்த நாட்டுடைய வழிபாட்டு முறை, அந்த நாட்டினுடைய தேவதைகள் எப்படி இருந்தது, சாபங்கள் எப்படி இருந்தது, அந்த நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது, அந்த நாட்டுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு தொன்று இது குதிரையெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருமே ஹார்ஸ் ரைடிங் யூஸ் பண்ணல. அப்போ நாகரிகம் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அயன் ஏஜ் என்று சொல்லலாம்.
இது மனசுல வச்சுட்டு இந்த கதையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மேக்கிங்லாம் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. கிறிஸ்டோபர் நோலன் உங்களுக்கே தெரியும், நல்ல சிறந்த ஒரு ஹாலிவுட் திரைப்பட இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் நம்ம மேட் டேமன் இந்த படத்துடைய தி ஒடிசி ஹீரோ ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காருங்க. அடுத்தது வந்து நம்ம பெனிலோப் என்று சொல்லக்கூடிய ஆன் ஹாத்வே வந்து பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. அந்த காதலை ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கிறார்கள். கிளைமேக்ஸ் அந்த கடைசி அரை மணி நேரம் நீங்க ஐயோ எப்படி எடுத்திருப்பாங்க நீங்க பார்த்தா தான் தெரியும். நல்ல ஒரு சீன், அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து ரசிக்க முடியும். நீங்க கொஞ்சம் கிரேக் மெத்தாலஜினா என்னன்னு புரிஞ்சுட்டு போங்க. ஹோமர் யாரு, அந்த காவியம் என்ன என்பதை பற்றி இதெல்லாம் வந்து ஒரு சாக்ரட்டிஸோடைய நாடகம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் நாடகமாக மேடைகளில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திரைக்கதையில தைரியமா எடுத்திருக்காரு. அதனால சில விஷயங்கள் காட்சிகள் பொருத்தமா இருக்கும், சில காட்சிகள் உங்களுக்கு பொருத்தமையா இருக்கும். ஏன்னா நம்ம லாஜிக்கல் ரீசனிங் அதிகமான இந்த டைம்ல வந்து அதெல்லாம் பார்க்கும்போது இது ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்றது. இது வந்து ஒரு மித்தாலஜி அப்படிங்கிற போது நீங்க அப்படி லிட்டரலா எடுத்துக்காம இப்படிதான் இருக்கும் மித்தாலஜினா இதுதான் அப்படிங்கறத நீங்க பார்த்து புரிஞ்சுங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நன்றி, வணக்கம்.